வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி இருக்காங்களே, அவங்க இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக சமூக வலைதளத்தில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இது தமிழகத்தில் குறிப்பாக காங்கிரஸுக்குள்ள பெரிய புயலை கிளப்பியிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுக கூட்டணியில் 28 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட போகிறாங்க. அந்த 28 தொகுதிகள் என்னென்ன தொகுதிகள் அப்படிங்கிற இந்த செலெக்ஷனில் வெளிப்படைத்தன்மை இல்லை, தன்னிச்சையாக முடிவெடுக்கப்பட்டிருக்கு, கட்சியுடைய நலன் சமரசமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிமணி குறிப்பிட்டிருக்காங்க. செல்வ பெருந்தகை தான் கட்சி கிடையாது, எங்களை மாதிரி உழைக்கக்கூடியவர்கள் தான் சேர்ந்தது தான் கட்சி. இதை செல்வ பெருந்தகை புரிஞ்சுக்கணும். தொகுதி செலெக்ஷனில் இப்படிப்பட்ட மோசம் நடந்திருக்கு. வேட்பாளர் செலெக்ஷன்லையும் இதே மாதிரி நிலை தொடர்ந்தால் கட்சியை யாருனாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஜோதிமணி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த 28 தொகுதிகளை பிரிச்சுக்கிறதுக்கு யார் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறதுல தமிழக காங்கிரஸுக்குள்ள பயங்கர சண்டை நடந்துக்கிருக்கு, கோஷ்டி மோதல் நடந்துக்கிருக்கு அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பதிவு போட்டிருக்காரு. இது ஒன்று. அதாவது விஜய் வசந்த் கன்னியாகுமரி காங்கிரஸ் எம்பி என்டிஏக்குள்ள மூக்க நுழைச்சாரு, என்டிஏக்குள்ள குழப்பம் நீடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூக்க நுழைச்சாரு. அப்போவே கமெண்ட் செக்ஷனில் பாஜக அதிமுகவை சேர்ந்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுடைய சோழியை நீங்கள் பாருங்கள், இது எங்கள் கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயம், நாங்கள் பேசி முடிவு பண்ணிக்கிறோம், முதல்ல உங்கள் கூட்டணிக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பலர் பதிவுகள் போட்டாங்க. பதிவுகள் போட்டு கொஞ்ச நேரத்திலேயே ஜோதிமணி இப்போ புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. வேட்பாளர் அதாவது தொகுதி செலெக்ஷனில் வெளிப்படைத்தன்மை இல்லை, ரகசியமாக நடந்திருக்கு தொகுதி செலெக்ஷன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காங்க ஜோதிமணி. ஜோதிமணியை தொடர்ந்து பிரவீன் சக்கரவர்த்தி இப்படி பதிவு போட்டிருக்காரு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, புதிய தலைமுறை ஒரு கருத்து கணிப்பு மாதிரி. அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடவில்லையா கேள்விக்குறி போட்டு என்ன நினைக்கிறது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள்கிட்ட ஒரு சர்வே மாதிரி எடுத்திருக்காங்க. இதில் அண்ணாமலைக்கு அமோக ஆதரவுங்க. ஒரு பெரியவர் சொல்கிறார், ஒரு தாத்தா சொல்கிறாரு, காமராஜருடைய மறு உருவமாக அண்ணாமலையை பார்க்குறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணாமலை முதல்வருக்கான வேட்பாளர், அதாவது சிஎம் மெட்டீரியல் அண்ணாமலை, அவரை எம்எல்ஏ கூட ஆக விடாமல் சைட்லைன் பண்ணுறதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு. இது மாதிரி புதிய தலைமுறை எடுத்த அந்த சர்வேல 90 விழுக்காடுக்கு மேலே அண்ணாமலைக்கு தான் ஃபேவராக மக்கள் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவராக 3 வருஷம் இருந்தார். அந்த 3 வருஷத்தில் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டிருந்தாருன்னா, இப்போ வரைக்கும் மக்கள் அண்ணாமலைக்கு இப்போ எந்த பதவியும் கிடையாது பாஜகவில், இப்போ வரைக்கும் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எவ்வளவு சிறப்பாக அப்போ அண்ணாமலை செயல்பட்டிருப்பார் மாநில தலைவராக, அவ்வளவு ஆதரவு அண்ணாமலைக்கு. மாலினி பார்த்தசாரதி அப்படின்னு ஹிந்து குழுமத்துடைய டைரக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக தான் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரபிளை கொடுத்துருக்கணும் எதிர்கட்சியாக, ஆனால் அதிமுகவை விட பல மடங்கு அதிகமாக அண்ணாமலை திமுக கவர்மெண்ட்டுக்கு ட்ரபிள் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட கரிஸ்மேட்டிக் லீடர் அண்ணாமலையை சைலைன் பண்ணுறதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு மாலினி பார்த்தசாரதி அவர்கள், தி ஹிந்து குழுமத்துடைய டைரக்டர், அவங்க பதிவு போட்டிருக்காங்க. இதே மாதிரி இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அண்ணாமலை எம்எல்ஏ ஆகிறத எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அண்ணாமலை எம்எல்ஏ ஆகிட்டாருன்னா அவர் வென்ற தொகுதியை அவர் வேற லெவலில் மாற்றுவார், அவ்வளவு வேலைகள் செய்வார். ஆனால் மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் யாருமே தொகுதிக்காக அவ்வளவு வேலைகள் பார்த்தது கிடையாது. 5 வருஷம் அவங்க தொகுதி பக்கமே வரமாட்டாங்க. அப்படி தான் அரசியல் சூழல் இருக்குது. அண்ணாமலை எம்எல்ஏ ஆகிட்டாருன்னா அரசியல் சூழலே மாறும். மக்கள் அண்ணாமலையுடைய தொகுதியை கம்பேர் பண்ணுவாங்க. தங்களுடைய எம்எல்ஏவை பார்த்து அண்ணாமலை தொகுதியை எப்படி வச்சிருக்காரு பாருங்க, நீங்கள் என்னத்தை பண்ணீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க, பொதுமக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த தலைவலியெல்லாம் எதுக்கு, அண்ணாமலை எம்எல்ஏ ஆகக்கூடாது இதனாலேயே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கும்பல், ஒட்டுமொத்த அரசியல் கும்பலும் இப்படி யோசிப்பாங்க அப்படின்னு ஒருத்தங்க பதிவு போடுறாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தங்களும் அண்ணாமலையை பற்றி சொல்லக்கூடிய விதம் வேற லெவலில் இருக்குது. மூணாவது என்ன பார்க்க போகிறோன்னா, கர்நாடகாவில் சிக்மங்களூரில் தமிழகத்தை சேர்ந்த ஒரு பஸ்ஸை கர்நாடகா காவல்துறை சீஸ் பண்ணியிருக்காங்க. என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டூருக்கு போயிருக்காங்க ஒரு பேருந்தில். அந்த பேருந்தை தான் கர்நாடகாவில் சீஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னா, அந்த பேருந்தில் ஒட்டப்பட்ட ஸ்டிக்கர்ஸு, அந்த பேருந்து முழுவதும் என்னென்ன ஸ்டிக்கர் தெரியுமா ஒட்டப்பட்டிருக்கு, தாவூத் இப்ராஹிம் இருக்கான்ல, அவனை புகழக்கூடிய வகையில் வசனங்கள் இடம்பெற்றிருக்கு. ரியல் டான், அண்டர் வேர்ல்டு தாவூத் இப்படிங்கிற வார்த்தைகள்லாம் அந்த பேருந்தில் ஸ்டிக்கராக ஒட்டப்பட்டிருக்கு. கேங்ஸ் ஆஃப் மும்பை அப்படிங்கிற வார்த்தையும் அந்த பேருந்தில் ஸ்டிக்கராக ஒட்டப்பட்டிருக்கு.
இதன் காரணமாக தான் காவல்துறை அந்த பேருந்தை தடுத்து நிறுத்தி விசாரிச்சிருக்காங்க. ஓட்டுநர் இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, நான் சும்மா டிரைவர் தான், பசங்க டூருக்கு போகிறாங்க, பசங்களை நான் வச்சு கூட்டிகிட்டு வரேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும், இந்த பேருந்தில் ஒட்டப்பட்ட ஸ்டிக்கருக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு டிரைவர் சொல்ல காவல்துறை இப்போ ஓனரை கூப்பிட்டு விசாரிச்சுக்கிருக்காங்க. தாவூத் இப்ராஹிமெல்லாம் எவ்வளவு மோசமானவன் அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். துரந்தர் படத்தில் தாவூத் இப்ராஹிம் பார்த்தீங்க அப்படின்னா படுத்த படுக்கையாக கிடக்கான் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான சீனை காமிச்சிருந்தாங்க. நம்ம இந்திய உளவாளி யாரோ தாவூத் இப்ராஹிமுக்கு சாப்பாட்டில் விஷத்தை வச்சு கொடுத்த மாதிரி படத்தில் காமிச்சிருந்தாங்க. ஓகே, அந்த தாவூத் இப்ராஹிமை புகழக்கூடிய வகையில் பேருந்தில் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டதுனால கர்நாடகா காவல்துறை சீஸ் பண்ணியிருக்காங்க, விசாரணை நடந்துக்கு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.